ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டாஸ்லிங்கோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அம்மா கிட்ட நான் பாத்துக்கிறேம்மா, சிரிச்சுட்டு ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்பிடுறான். சிங்கிக்கு தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. ஊகாவை பாட்டி உள்ள கூப்பிட்டு, இங்க பாரு, நல்லபடியா பாத்துக்கோடா, பாவம் சின்ன பொண்ணு, ஆனா நீயும் ரொம்ப சின்ன பையன், உனக்குன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டமும் வந்து விழுது, அது நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, பாட்டி பாத்துக்கலாம் பாட்டி, நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த கவலையுமே இல்ல, நான் ஹாப்பியா இருப்பேன். சோ எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க முதல்ல நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு ஊகா வெளியே போறான். சிங்கி பீச் பக்கமா நின்னுட்டு இருக்கா. ஊகாவும் போய் பக்கத்துல நின்னுட்டு என்ன குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க, ஒரே நாள்ல நான் திரும்பி வந்துட்டேன், ஆனா போன தடவை நான் வந்தப்போ அந்த ஊர் வேற மாதிரி இருந்தது, இப்போ கம்ப்ளீட்டா இந்த ஊரு வேற மாதிரி இருக்கு. ஏதோ நீ சொன்னல நான் இந்த ஊருக்கு செட்டே ஆக மாட்டேன்னு, பீஜிங் என்ன துரத்தி அடிச்சிருச்சு பாத்தியா, இப்ப என்னவோ இதான் ஏன் ஊர் மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல பாக்குறான், இந்த ஹெர்மெட் நண்டு இருக்குல்ல, இந்த நண்டு ஒவ்வொரு கூடா மாத்திட்டே இருக்கும். ஒரு கூடுல இருந்து இன்னொரு கூட்டுக்கு போறதுக்கான அந்த காலம் இருக்குல்ல, அதுதான் இதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான காலகட்டம். பயந்துட்டு வேகமா மாத்திரும் கூண்ட. ஆனா அதோட கூடு இருக்குல்ல, முன்னாடி இருந்ததை விட அடுத்த தடவை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். போக போக ரொம்ப தான் அது ஸ்ட்ராங் ஆகுமே தவிர அது வீக் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிங்கைய ஊகா சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவளும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆயிட்டு சரி ஓகேன்னு ஹாப்பி ஆயிடுறா. ஊகாவோட அம்மா மறுபடியும் மாசம் பிறந்துட்ட அப்படிங்கறதால ஒரு அசிஸ்டன்ட் பையன் வேலை பாக்குறான்ல, அவனுக்கு சம்பளத்தை போட்டு விடுறாங்க. அடுத்து யார் யாருக்கெல்லாம் காசு கட்டணுமோ அதெல்லாம் கரெக்டா கட்டிட்டு இருக்காங்க. ஊகா அன்னைக்கு வீட்டுல இருந்துட்டு இருக்கான். அப்ப சிங்கி உள்ள வரா. என்னடா மண்ட கலர் மறுபடியும் பிளாக்கா மாத்திட்ட அப்படின்னு கேக்குறா. எனக்கு புது லுக்கு போகணும்னு இருந்தது, அதான் மாத்திட்டேன். அது மட்டும் இல்லாம கீழே யூட்டிலிட்டி பொருள் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை நான் எடுத்துக்க போறேன். எத்தனை நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்க முடியும், அதனால நீங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊகா கீழே கிளம்புறான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டே இருக்கா. ஊகாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லடா நீ செல்போனை ரொம்ப நேரம் சரி பண்றல, கழுத்து வலிக்கும், இத கழுத்தை சுத்தி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பில்லோவை போட்டு விடுறா. நான் உங்களுக்கு எல்லாம் தொல்லையா இருக்கேன்னு எனக்கே தெரியும், என்னால முடிஞ்ச வரைய உங்களை கொஞ்சமா கம்ஃபர்டபுளா வச்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சிங்கி சொல்றா. நீ முதல்ல எங்களுக்கு தொல்லையே கிடையாது, நீங்க எங்களோட ஃபேமிலியில ஒருத்தியா நாங்க பாக்குறோம், நீயும் அதே மாதிரி பாப்புன்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஓகேவா, நல்லா கம்ஃபர்டபுளா எங்களை ஃபேமிலியா நினைச்சு ஹாப்பியா இருன்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்பிடுறான். சிங்கி கொஞ்சமா ஹாப்பி ஆயிடுறா. அங்க குட்டியோண்டு ரூம் தான் இருக்கு, ஃபுல்லா திங்ஸா இருக்கு. அதுல சின்னதா ஒரு பெட்டை போட்டு ஊகா அதுல படுத்துட்டு இருக்கான். சிங்கி அவளோட ரூம்ல இருந்துட்டு, முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த வீடு ரொம்ப வேற மாதிரி இருக்குமா, ரொம்ப டிஃப்ரெண்டா, எனக்கு பரிச்சயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அவங்க அம்மாவோட குட்டி செடி இருக்குல்ல அத கையில வச்சு சொல்லிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம ஊகாவோட அம்மா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட போய் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுவரையும் ஒரு பொண்ணை வளர்த்ததே இல்லையா, அதனால திடீர்னு எப்படி ஒரு பொண்ணை சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு ஊகாவோட அம்மா சொல்றாங்க. நீ வளர்த்தது இல்லடி, ஆனா 17-18 வயசுல நீ எப்படி இருந்தன்னு உனக்கு தெரியாதா என்ன, அதை வச்சு இந்த பொண்ணை மேனேஜ் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க அடுத்து நம்ம ஊகா அடுத்து வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கான், அவங்க கிட்ட எல்லாம் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம சிங்கி வெளியே ஏதோ ஜாகிங் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கா. கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஊகாவோட அம்மா கிட்ட ஒரு பையன் அசிஸ்டண்டா வேலை பாக்குறான்ல, அவனை வேற யாரோ வெளியே வேலை கூப்பிட்டு இருக்காங்க. இங்க கிடைக்கிறதோட உனக்கு 2 மடங்கு சம்பளமாவது கூட கிடைக்கும், பாத்துக்கோ, இங்கே இருந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பி வான்னு கையில காசு எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அவன் அந்த காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு திரும்பி பாக்குறான். பின்னாடி சிங்கி நின்னுட்டு இருக்கா. 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியுதுடா, அங்க போனா உனக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும் தான், அதனால நீ போலான்னு யோசிக்கிறியா என்னன்னு சிங்கி கேக்குறா. அதுக்கு ஒண்ணு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், நான் எப்படி போவேன், நான் இப்ப இருக்கிறது வேலை பாக்கல, நன்றி கடனை திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிட்ட சொல்றான். என்ன நன்றி கடன் அப்படின்னு சிங்கி மறுபடியும் கேட்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைய அவங்க பார்க்க போயிட்டாங்க. பாட்டி கிட்ட நான் இருந்தேன். பாட்டி ரொம்ப உடம்பு முடியாதவங்க, என்னெல்லாம் அவங்களால பாத்துக்கவே முடியாது. அப்புறம் பீச் ஓரமா இருக்கும்ல நண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க காட்டுறான். பீச் ஓரமா நண்டெல்லாம் பொறுக்கி அதை சமைச்சு சாப்பிட்டுதான் வேலையா வச்சிட்டு இருக்கான். இந்த திருட்டு பையன் கும்பல் ஒண்ணு இருக்கும்ல இங்க, அந்த கும்பல் இவனை கலாய்க்கிறதுக்கு வராங்க. அப்போ உன்னெல்லாம் அடிக்கும் போது அந்த இடத்துக்கு வர நம்ம ஊகா தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போறான். அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. டேய் ஏற்கனவே ஒரு 3 பவுல் நூடுல்ஸ தின்ட்டான்டா, இன்னும் பசி அடங்கல, இன்னொரு 2 பவுல போட்டு வைடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஊகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆண்டி போதும், எனக்கு கிட்டத்தட்ட வயிறு ரொம்பிருச்சுன்னு சொல்லிட்டு என் பேரு என் வயசுன்னு சொல்லிட்டு பேரு வயசெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். 18 வயசு ஆகுதா, ஊகாவோட பெரிய பையனா நீனு, சரி ஓகே உனக்கு ஹேர் கட் கொடுக்குறேன், என்ன மண்டை வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவங்கதான் ஹேர் கட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள என்னையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு வேலையை கொடுத்து சம்பளமும் போட்டு நல்லபடியா என்ன பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் எப்பயுமே நன்றி கடன் செஞ்சாலும் பத்தாதுன்னு சொல்ல, ஊகா நல்ல பையன் இல்ல, திடீர்னு ஒரு நாள் யாருமே இல்லாத இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி தோணும் போது கரெக்டா கை கொடுத்து தூக்கிட்டு போனாலன்னு சொல்லிட்டு சிங்கி அவளுக்கு அந்த ஃபீல் இருந்ததுல அதை கேக்குறா. உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு அந்த பையன் சொல்றான். இல்லடா எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சிங்கி அவன் கூட வெளியே வந்துட்டு இருக்கா. என்ன வேலைக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லாத, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு அந்த பையனும் உள்ள வரான்.
பார்த்தா அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது கடன்காரங்க கடன் வசூலிக்க வந்திருப்பாங்க போல. சிங்கி நீ இங்கே இரு, உள்ள வராத, நான் போய் ஊகாக்கு கம்பெனி கொடுத்துட்டு வரேன்னு அசிஸ்டன்ட் பையனும் உள்ள போறான். கடன்காரங்க ரொம்ப திமிருத்தனமா அப்படியே வாசல்லே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு யாரையும் கடைக்குள்ள விடாம நம்ம ஊகா மட்டும் தான் இருக்கான். அவங்க அம்மா வேற இல்ல, அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உங்க அம்மா சொன்னாங்க சீக்கிரமா மீதி கொடுக்க வேண்டிய 2 லட்சம் வந்துரும்னு சொல்லிட்டு, எங்க அந்த காசுன்னு கேட்க, யாரும் உங்க வீட்டுல வேற வந்து தங்குறவங்க தரேன்னு சொன்னாங்களாமேன்னு கேட்க, இல்ல திடீர்னு எங்களுக்கு கொஞ்சம் காசுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, கொடுக்க முடியல, ஒரு 23,000 ரூபாய நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், இதை வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அது என்ன 23,000 அனுப்புற, சரி அனுப்புறதா அனுப்புற, இன்னொரு 27,000 அனுப்பி 50,000 ரவுண்ட் பண்ணு, இல்லனா நடக்கிறதே வேற, கடையில வியாபாரம்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஊகா இல்ல சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கொடுத்துடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். முடியாதுன்னு அவர் அங்கேயே உட்காந்துக்க சிங்கி உள்ள போறா. மீதி 27,000 நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷா உடனே அனுப்பிடுறா. அப்படி வாமா வலிக்கு, பரவாயில்ல இப்படிதான் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஊகா பாக்குறான், உன்கிட்ட இருந்ததே அவ்வளவு காசு தான், அதையும் அனுப்பிட்ட, இனிமே நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, டேய் என்னடா இப்ப நம்மளாம் ஒரே குடும்பம் நீ தானே சொன்ன, அதுவும் இல்லாம நீ சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு வாங்கி தராமலா விட்டுருவ, அதுவும் இல்லாம நீ எனக்கு கம்ப்யூட்டர் வேற சரி பண்ணி கொடுத்த, நான் உனக்கு ஃபீஸ் கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டே இருக்கா. ஆமாதான், உனக்கு சாப்பாடு போடாம நான் விட போறது இல்லதான், சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகாவும் சொல்லிட்டு இருக்கான். சிங்கி ஊகா அப்புறம் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து கடையில எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவாகுது, கடன் எவ்வளவு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, எப்படி பார்த்தாலும் கடையில வர வருமானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் குறையுது, என்ன ஆச்சுன்னு கேட்க ஊகா பாக்குறான். கடையில வருமானம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, இந்த கடையில வருமானத்திலே ஓடுது, நான் தானே சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா ஊகா அம்மா உள்ள வராங்க. மா இந்த கடையில கிட்டத்தட்ட இந்த செலவெல்லாம் போக இன்னொரு 27,000 வந்துட்டு இருக்கு, அந்த காசு எங்கம்மான்னு கேட்க, என்னடா நான் வந்து மிரட்டுறியா என்ன பார்த்து, நான் அதான் திருட்டுத்தனமா செலவு பண்றேன்னு சொல்றியான்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட்லாம் கிளம்பி ஓடி போயிடுறாங்க. ஊகாவும் சிங்கியும் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஊகா சொல்றான், மா நமக்கு இருக்கிற நிலைமைக்கு 2,000 ரூபாய்க்கு கூட அசால்ட்டா யோசிக்க முடியாதுமா, 27,000 ரூபாய் கிட்டத்தட்ட குறையுதுமா, நீ என்ன பண்றேன்னு கேட்க, சரிடா நான் அதாவது தப்பு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டேன் போல, ஷாப்பிங் பண்ணிருப்பேன், அந்த கேம் விளையாடி அதுல தோத்து போயிருப்பேன், சரி ஓகே இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், சிங்கி வந்துட்டால அவதான் அந்த வீட்டோட அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு நினைக்கிறேன், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சரியான பாதைக்கு வர மாதிரி இருக்கு, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஊகா பாக்குறான், யாரோ ஒரு லேடிக்கு போன் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா, கொஞ்சம் எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகேடா நான் என் பிரதர்ட்ட கேட்டு பாக்குறேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஊகாவை பாக்கிறதுக்கு சிங்கி வரா, நீ காசு சேர்க்கறதுக்கு ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுதுடா, நானும் ஒரு வழி வச்சிருக்கேன், ஒண்ணு பண்ணலாமா, உங்க அம்மாவோட இந்த சலூன் இருக்குல்ல அதை நல்லபடியா டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊகாவும் பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஊகாவோட அம்மா ஃபேமிலியா சேர்ந்து சாப்பிடலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நான் ஒண்ணு சொல்லவா, உங்க பிசினஸ் நம்ம திருப்பி வந்துட்டு ரெனியூ பண்ணலான்னு இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. வேஸ்ட் பண்ணாத டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். எனக்கு என்னமோ அது வேஸ்ட்ன்னு தான் தோணல, கண்டிப்பா நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும், இது நல்ல லாபம் வர ஒரு பிசினஸ் தான், அதுவும் பக்கத்துல எல்லாம் பார்த்தேன், இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு பார்லரே இங்க இல்லவே இல்ல, நம்ம அதை டெவலப் பண்ணணும்னு சொல்ல, இந்த இடத்துல அதிகமா ப்ராஃபிட் வருது 35 வயசுக்கும் மேல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இருந்துதான், அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருமான்னு ஊகாவோட அம்மாவும் சொல்றாங்க. இங்க ஊகாவும் போயிட்டு காசு சேர்க்கறதுக்காக நிறைய வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அந்த கேப்ல சிங்கி புதுசா நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துலயும் அதுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்கிறதெல்லாம் வச்சு ஒரு பிளான் போடுறா. அடுத்த நாள் ஊகாட்ட போய், இங்க பாருடா எல்லா இடத்துலயும் இந்த அளவுக்கு காசு வாங்குறாங்க நார்மல் கட்டிங்கே, ஆனா நம்ம ரொம்ப கம்மியா விலை வச்சிட்டு இருக்கோம், இப்படி விலை வச்சா நமக்கு எப்படா முதல்ல கட்டுப்படி ஆகும், நமக்கும் தான் கடை செலவு, கரண்ட் செலவு, அப்புறம் நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டிய செலவுன்னு எக்கச்சக்கமா இருக்கு, இதெல்லாம் நம்ம முதல்ல இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம புது சர்வீஸ நம்ம உள்ள கொண்டு வரணும், பக்கத்துல இருக்க பார்லர்ல எல்லாம் கொடுக்காத சர்வீஸ நம்ம கொண்டு வந்தாதாண்டா புது கஸ்டமர் வருவாங்க, இல்லன்னா வந்துட்டு இருக்கா அதே 10 பேர் தான் மறுபடியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு சிங்கி ஒரு பெரிய பிளானையே சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன வந்துட்டு ஃபேமிலி மாதிரி பாக்குறல, அப்போ நானும் இந்த குடும்பத்தோட பேர்டனை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும்ல, அதுக்குதான் அந்த ஐடியா நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. ஊகா பாக்குறான், எனக்கு என்னவோ நல்ல பிளான் மாதிரி தான் தோணுது, சரி பரவாயில்ல எப்படி ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாக்கலாம்னு ஊகா சொல்றான். அந்த இடத்துக்கு ஊகாவோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பாரா 2 பேரும் வந்து பிசினஸ் பேசுற மாதிரி எவ்வளவு அபிஷியலா பேசிட்டு இருக்காங்கன்னு பாராட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. சிங்கி அடுத்தது அசிஸ்டன்ட் பையன் இருக்கால அவங்கிட்ட வந்துடுறா. இதெல்லாம் நீ கத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு சிங்கி ஊகா மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா இதுக்கெல்லாம் மாடலா யார போட போறேன்னு ஊகா கேக்குறான். உன் அம்மாவையும் அந்த 2 லேடிஸையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களன்னு சொல்ல அவங்க எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. வேணா போய் பேசி பாருன்னு ஊகா சொல்றான். அதே மாதிரி சிங்கியும் உங்க கேம் விளையாடுற பார்லருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க தான் மாடல்ஸ்ன்னு சொல்ல அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க விழுந்து. என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்க, நாங்க மாடல்ஸா, மாடல்லாம் சின்ன பொண்ணுங்க பண்ண வேண்டிய வேலைன்னு,
ஆண்டி இந்த பார்லருக்கு வரவங்களே 35 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா மாடலுக்கும் எல்லா வயசு இருக்கிற மாடலுக்கும் ஃபீல்டுல கண்டிப்பா இடம் இருக்குன்னு சொல்ல, அப்படியா சொல்ற? அப்ப நாங்க கூட மாடல் ஆகலாமான்னு அவங்க சம்மதிக்கிறாங்க. அடுத்து ஊகா சிங்கிக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். கலக்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கூடி சரி நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டியே, மாடல் ஆக்கிட்டியேன்னு சொல்ல, ஆமா நான் உங்களை பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகன் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஏதாவது ஸ்லோகன்ல வர மாதிரி வார்த்தை வைக்கணும். போட்டோகிராஃபருக்கு ஆளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சிங்கி அடுத்தடுத்து சொல்றா. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஊகா அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு இந்த சர்வீஸ்க்கு வேலையெல்லாம் கொடுப்பான்ல ஒரு பையன், அந்த பையன்ட்ட போயிட்டு டேய் நீ தாண்டா கேமரா எடுத்து கொடுக்கணும் பிளீஸ்டான்னு சொல்ல, என்கிட்ட கேமரா கூட இல்ல, நான் எப்படி அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும்னு அவன் நோ சொல்லிடுறான். இங்க பாரு நான் கேமரா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, கேமராவா? டிஜிட்டல் கேமராவா? புது மாடலா வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆண் வாய பொழுது ஓகேன்னு ஒத்துக்கிறான் கேமராவை பார்த்ததும். இங்க நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சிங்கி உட்காந்துட்டு இந்த மாதிரி பெர்மிங்லாம் இருக்குல்ல, முடிய சுருட்டி விடுறாங்களே, அது நிறைய பேர் பண்றாங்க, அதை முதல்ல பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உன் மண்டையில நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நம்ம யூடியூப பார்த்து அப்படியே செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கா. கரெக்டா ஊகாவோட அம்மா வரதுக்கு முன்னாடி இவன் மண்டைய யூடியூப் பார்த்தே ஒரு டுட்டோரியல் பண்ணி முடிச்சிடுறா. ஊகா அம்மா பார்த்துட்டு என்னடி இது, இவன் முடி எப்படி ஃப்ரை பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் ஃப்ரையான எண்டெல்லாம் நான் வெட்டி எடுத்துடுறேன், அப்புறம் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்மிங்க பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கியும் பேசிட்டு இருக்கா. தெரியும், ஆனா அதெல்லாம் யார் பண்ண போறா அப்படின்னு ஆண்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் பாக்குறான். இப்போ நான் பண்ண வேண்டிய நேரம்னு நம்ம சிங்கியோட மண்டையில பெர்மிங் பண்ணி கெமிக்கல்லாம் போட்டு விட்டுருக்கான். அங்க பாட்டி வராங்க. என்னையும் மாடலா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையிலயும் அந்த பெர்மிங்க பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கடை பெரிய ஆளா ஆக போறோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரத்துல நம்ம சிங்கி தலையில இருந்து அந்த பெர்மிங்க கழட்டிட்டு மண்டைய பார்த்தா இவ தலை ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு, சுருட்டு சுருட்டையா. ஏய் செம்மையா இருக்குலடா, கலக்கிட்ட, முதல் தடவை மாதிரியா இருக்கு நீ பண்ணதை பார்த்தா, சீரியஸா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கைடா உனக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட நம்ம சிங்கி பாராட்டிட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு ஆன்டிட்ட காட்டிட்டு வரேன்னு சிங்கி எங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ஓடுறவ வெளியே போயிட்டு நம்ம ஊகா மேலேயே இடிச்சு நின்னுட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், கியூட்டா இருக்கு தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கியும் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. ஒரு டிஸ்னி பிரின்சஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆனா அந்த பிரின்சஸ்க்கு முடி ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு சிங்கி சொல்றா. ரெட்டை விட கருப்பு தான் நல்லா இருக்குன்னு ஊகா சொல்றான். சிங்கி வெக்கப்பட்டு எங்க இருந்து போக ஊகாவும் உள்ள வரான். பாட்டிய பாக்குறான். பாட்டி செம்மையா இருக்கீங்க, கலக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கியோட ஹேரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஊகாவோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊகாவோட அம்மா உள்ள வராங்க. இவ்வளவுதான் நம்ம காசு போடணும், இதை விட கம்மியா போடக்கூடாதுன்னு சொல்ல, இவெல்லாம் போட்டா யாராவது வருவாங்களாமா அப்படின்னு ஊகாவோட அம்மா யோசிக்கிறாங்க. ஆண்டி பக்கத்துல இருக்கிற ஷாப்புக்கு எல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க, அங்கெல்லாம் இதை விட காசு கூட போட்டிருக்காங்க, நம்ம கம்மியா தான் போட்டிருக்கோம், கண்டிப்பா அவங்க கூட நம்ம கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. இதுவரை இவ்வளவு வேலை வச்சதே இல்லையா, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடிஸ் வராங்க, அவங்க தானே மாடல்ஸ், அவங்களுக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணும் அப்படின்னு. அன்னைக்கு நைட் நம்ம சிங்கி உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஊகாவோட அம்மா கிட்ட இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா பண்ணலான்னு அவங்களும் பயங்கரமா மோட்டிவேட் ஆயிடுறாங்க. ஊகா அந்த பக்கமா வரான். எல்லாரும் இவ்வளவு அளவுக்கு ஹைப் ஆயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கலக்கிற சிங்கின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம போட்டோகிராஃபர் தம்பியை கூட்டிட்டு சிங்கிய போயிடுறா. 3 லேடிஸையும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் மாடலான ரேஞ்சுக்கு அழகழகா போஸ் கொடுத்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. சிங்கி பாக்குற ஆன்டிஸ் கலக்குறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முடிந்த ஓவரா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. சிங்கி எல்லாரையும் வச்சு போட்டோ எடுத்துட்டே இருக்கா. கரெக்டா ஊகாக்கு போன் வருது. போட்டோ எடுத்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கூட அந்த இடத்துல சுத்தி சுத்தி அந்த அசிஸ்டன்ட் பையன் போட்டோ எடுத்துட்டே இருக்கான். கேமராவை இன்னைக்கு ஈவினிங் கொண்டு வந்து தரவா அப்படின்னு ஊகா கேட்டுட்டு இவங்க எல்லாரும் ஆசையா போட்டோ எடுக்கிறத பாத்துட்டு நாளைக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நம்ம அசிஸ்டன்ட் பையன் எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டே இருக்கான். சிங்கி ஊகாக்கு ஒரு வாட்டர்மெலன் பீஸ் கொடுத்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். நீங்க பாரு, நீங்க 2 பேரும் எடுத்த போட்டோ ரொம்ப நேச்சுரலா இருக்கு, இது கூட போர்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ரொம்ப இந்த ஃபீலிங் நல்லா இருக்குல்ல அப்படின்னு போட்டோகிராஃபர் பேச சிங்கிக்கும் ஊகாக்கும் லைட்டா வெக்கமா வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஊகா நம்ம அசிஸ்டன்ட்க்கு கொஞ்சம் காசு அனுப்புறான். நீ நிறைய கஷ்டப்பட்டு கத்துக்கிற, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற, உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் அப்படின்னு. டேய் நான் அந்த இடத்தோட அசிஸ்டன்ட்ரா, நான் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இல்ல பரவாயில்ல கொடுத்ததுதான் அப்படின்னு ஊகா கிளம்புறான். அப்ப சரி இந்த காசை வச்சு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ட்ரீட் தரேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறான். ஊகா சிங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாரும் ஒன்னா போய் ஹோட்டல்ல சூப்பரா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி நீ வராத வரைய சம்மர்லாம் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும், நீ வந்ததுக்கு அப்புறம் சம்மர் மாதிரியே தெரியல, செம்ம ஜாலியா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் கூட நீ வந்ததுக்கு அப்புறம் லைஃப் லைட்டா இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, இந்த ஊருக்கு வந்தப்போ இந்த ஊரே எனக்கு பிடிக்காது, யாரையும் சுத்தமா பிடிக்காது, இந்த ஊகா இருக்கானே அவனை எஸ்பெஷலி பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இப்ப மட்டும் அவன் இல்லாம இருந்திருந்தா பீஜிங்ல தெருவா பிச்சை எடுத்து சுத்தி இருந்திருப்பேன் நானு, நல்ல வேலை யூகா நீ இருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா.
அப்ப அவனுக்கு போன் வருது, ஏதோ சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு. உடனே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த சிங்கிக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவன் எப்பவுமே அப்படிதான். எப்ப நம்ம நிம்மதியா சாப்பிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு கால் வந்துரும், உடனே கிளம்பி போயிடுவான்னு சொல்ல சிங்கிக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. சிங்கி நல்லா ஓவரா குடிச்சிட்டு, இப்ப பாருங்க நான் பேலட் டான்ஸ் ஆடி காட்டுறேன், அன்னப்பறவை மாதிரி ஆடி காட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பீச்ல இறங்கி ஆடிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்டா அவளுக்கு டயர்டே ஆகாதாடா, ஆடிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஊகா அங்க வரான். என்னடா எல்லாம் குடிச்சிட்டு கவுந்து கிடக்குறீங்க, எங்கடா மத்தவங்க எல்லாம், சிங்கி எங்க போனா அப்படின்னு கேட்க, பீச்சு கிட்ட போய் பாருன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஊகா வரான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லா கை தட்டி அவ ஆடுறத மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. டே அறிவிலையாடா, அவதான் ஆடிக்கிட்டு இருக்கானா, அவளை ஸ்டாப் பண்ணாம நல்லா மோட்டிவேட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, டேய் நாங்க ட்ரை பண்ணோம்டா, நிறுத்துற மாதிரி தெரியல, பேயாட்டம் ஆடிட்டு இருக்காடான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. கிளம்பி ஓடுங்கடா அப்படின்னு ஊகா 2 பேரையும் வெளியே அனுப்புறான். சிங்கி கிட்ட போயிட்டு, சிங்கி வா கிளம்பலான்னு கேட்க, இங்க பாரு அன்னப்பறவை ஸ்டெப் அப்படின்னு பறந்து பறந்து ஸ்டெப் போட்டுட்டு இருக்கா. ஊகாக்கு இவளை பாக்கிறதுக்கே காமெடியா இருக்கு. கீழே வான்னு கூப்பிட்டு சிங்கி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனும் கீழே வந்துடுறான். உடனே சொல்லிட்டு இருக்கா சிங்கி, நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள் நான் சூப்பரா சம்பாரிச்சிருவேன், இந்த கம்பெனியவே எப்படியாவது டெவலப் பண்ணி நிறைய நிறைய நம்ம சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறமா நீ கஷ்டமே பட தேவையில்ல, நானே நிறைய சம்பாரிச்சு உன்னை எப்படியாவது பாத்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பாத்துக்க போறியான்னு யூகா கேட்டுட்டு இருக்கான். ஆமா நான் தான் உன்னை பாத்துக்க போறேன், ஏன்னா நீ இருக்க இல்லன்னு சொல்லிட்டு சிங்கி அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல, அதை பாக்கிறதுக்கு எனக்கு மனசே உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கஷ்டப்படுறத பாக்க உனக்கு மனசு உடையிற மாதிரி இருக்கா அப்படின்னு யூகா கேக்குறான். ஆமா உடையிற மாதிரிதான் இருக்கு, சாப்பிட கூட டைம் இல்லாம யாருன்னா வேலை பாப்பாங்களா, அது எனக்கு பிடிக்கல, உனக்கு ஃபன் பண்றதுக்காக நான் ஒரு ஸ்டெப் போடுறேன் பாருன்னு மறுபடியும் குதிச்சு குதிச்சு ஸ்டெப் போட்டுட்டு இருக்கா. கீழே கிடக்குற கிழிஞ்செல்லாம் பொறுக்கிட்டு வந்து, உகா இங்க பாடுறா என்ன கிடைச்சிருக்குன்ட்டு, எல்லாமே ரிச் ஜேடா, இதை மட்டும் நம்ம வித்தோம் ஒரு பெரிய வில்லாவே வாங்கிடலாம், வில்லா வாங்கிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம், நீ லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம், வேலைக்கெல்லாம் போவே தேவையில்லன்னு சொல்லிட்டு சிங்கி ஏதேதோ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஊகா அப்படியே அவளை உப்பு மூட்டையா தூக்கிட்டு வந்துட்டு அவளோட ரூம்ல போட்டு விட, ஐயோ ரொம்ப வேர்க்குது, இந்த இடத்துல எனக்குன்னு சொல்லிட்டு பெரிய வார்ட்ரோபே இல்ல, என் ட்ரெஸ் வைக்கிறதுக்கலாம் பெட்டியில வச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப வேர்க்குது, கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஏசி போட்டு விட்டேன், கொசுவத்தையும் ஏத்தி வச்சிட்டுன்னு சொல்ல, ஆனா வார்ட்ரோப் இல்லன்னு இன்னும் மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கிறா. வார்ட்ரோப் தானே, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில சிங்கி எந்திரிக்கிறா. ஏஞ்சி கீழே போனா அதுக்குள்ள ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம மரத்தெல்லாம் அறுத்துட்டு ஊகா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு, ஏன் என்ன எழுப்புலன்னு கேட்டுட்டு இருக்கா. காலைலதான் ஆயிடுச்சு இல்லன்னு, இது காலையா, மணி 12 மதியானம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, மதியானம் ஆயிடுச்சா, அட பாவி, லைட்டா ஒரு மாதிரி போதை ஏறிடுச்சு போல, படுத்தோடனே தூங்கிட்டேன்னு சொல்ல ஊகா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. எதுக்குடா சிரிக்கிறேன்னு சிங்கி பக்கத்துல போய் கேட்டுட்டு இருக்கா. இந்த கொசுவத்தை ஏத்துறது குனிறேன் அப்படின்னு ஊகா குனிஞ்சிட்டு இருக்கான். சிங்கி அதை பாத்துட்டு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா, ஆனா உண்மையாலே உன் பேக்கு சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகாக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னடி சொன்னு சொல்லிட்டு கேட்க, நீ நிஜமாவே தான், உண்மையாவே உனக்கு பேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அப்படியே போதையில மயங்கி விழுந்துட்டா. இந்த விஷயத்த ஊகா சொல்றான். நான் அதை ஒரு பெருமையா எடுத்துக்கிறேன், தேங்க்ஸ் சிங்கி ஃபார் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி அவமானப்பட்டு, என் வாயாலே அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு அந்த பக்கம் ஓடி போயிட்டு இருக்கா. ஊகாவோட அம்மா வராங்க. ஏண்டா நல்ல பிள்ளாவ, அவளை எதுக்குடா கத்திட்டு ஓட வைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் ஓட வைக்கிறேன் அப்படின்னு ஊகா சிரிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு, எங்கடா சிங்கி காணோம், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்னும் ஐஸ்கிரீம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு ஊகா அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். சிங்கி அடுத்து பாக்குறா. போட்டோ எல்லாம் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கா. இந்த பையன் யாருமா அப்படின்னு கடைக்காரங்க கேட்க, என் கசன் அப்படின்னு அவ சொன்னதும், அப்போ உனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துடுறாங்க. இந்த பையன் தான் எனக்கு அப்பப்போ நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பான், கம்மி விலைக்கே வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிட்டு இருக்க. அப்பா ஊகாவால இன்னும் கொஞ்சம் காசு மிச்சமாயிருக்கு அப்படின்னு சிங்கி நினைச்சிட்டு இருக்கா. போட்டோ எல்லாம் ஊகாக்கு சென்ட் பண்றா. அதெல்லாம் ஊகா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். கொலாஜ் பண்ணிருக்காளா யாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சிங்கியா அப்படின்னு கேட்டு நெக்குக்கு பில்லோ எல்லாம் வச்சிருக்க, அதுவும் சிங்கி கொடுத்ததா என்ன, இந்த போஸ்டர் எல்லாம் போட்டா பிசினஸ் ரொம்ப நல்லா ஆயிடும் போல, அது இருக்கட்டும், ஆனா ஹனி இருக்கால, அவ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சான், திருப்பி ஊருக்கு வர போறாளாம் அப்படின்னு சொல்ல, ஹனி வர போறாளா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஊகா கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சிருப்பா, நான் தான் பிளான் ஸ்பாயில் பண்ணிட்டனோ அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் 2-3 போட்டோலாம் நம்ம ஊகா தனியா பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கான். சிங்கி வேகமா அதெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு ஓடி வரும்போது அப்போ ஒரு பொண்ணு வரா. ஏய் ஷாஷா டிங்கா போறீங்க, நானும் அங்கதான் போறேன், நான் வேணா லிஃப்ட் கொடுக்கவா அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிங்கியும் அந்த கார்ல அந்த பொண்ணு கூட ஏறிக்கிறா. பின்னாடி பார்த்தா நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு. என்னது இது இவ்வளவு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. ஊருக்கு போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணும் பேசிட்டே போறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.